துருக்கியில் இரண்டு இரண்டு இடங்களில் வந்து பள்ளிக்கூடத்தில் அதுவும் குண்டுவெடிப்பு நடந்திருக்குது. தொடர்ந்து 2 நாளில் கிட்டத்தட்ட 8 பிள்ளைகள் இறந்து போயிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி குழந்தைகளை போய் பள்ளி குழந்தைகளை போய் ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மனசு அந்தளவு வேகம் வருதா செஞ்ச அவனு மேலே. எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா துருக்கி அதிபர் வந்து இஸ்ரேலை பற்றி கொஞ்சம் காட்டமாகவே பேசினார். ஒரு வாரம் அந்த லெபனானில் அவன் அடித்து தாக்குதல் பண்ணி பொதுமக்களை கொண்டால 250 பேர் 300 பேரை. அதுலேருந்தே வந்து அவர் வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார். இந்த மாதிரி ஒரு மனித குல விரோதி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பாருங்கள், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து சந்தேகம் இஸ்ரேலுடைய வேலையாக தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட 8 குழந்தைகள் இறந்து போயிருக்குது. அமைச்சர் முஸ்தஃபா வந்து இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. சதன் துருக்கியில் நடந்திருக்குது. ஆழ்ந்த அனுதாபங்கள். இவனு வந்து எங்கே டார்கெட் பண்ணாலும் குழந்தைகள் மேலே தான் டார்கெட் பண்ணுறாங்க. அது எப்ஸ்டீன் ஃபைலாக இருந்தாலும் சரி, அல்லது ஈரானில் அந்த பள்ளி குழந்தைகளை கொண்டதாக இருந்தாலும் சரி, இப்போ துருக்கியில் நடந்த இந்த குண்டு வெடிப்புகள், துப்பாக்கி சூடு, இதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவனுங்க வந்து சின்ன குழந்தைகளை தான் அவனை வந்து டார்கெட் பண்ணுறானுங்க. படுபாவிங்கள் எப்படி தான் மனசு வருதுன்னு தெரியல. அதனால தான் வந்து எல்லாருமே இந்த இஸ்ரேல் பக்கம் வந்து கை வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணமே தான். அவன் மேலே கை பேசுனாக்கவே வந்து இப்போ ஸ்பெயினில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்பெயின் வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான் இஸ்ரேலை பற்றி. ஆக இறைவன் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். இந்த யூத நாசகார கும்பல்கிட்டேருந்து அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது மனசு அவ்வளோ வருத்தப்படுது. ஆனாலும் இவர்கள் வந்து திருந்த போகிறதில்ல. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. உலகம் முடிவு நாள் வரைக்கும் இப்படி தான் இருப்பானுங்க. நபிமார்களையும் கொண்டவனுங்க இந்த யூதர்கள் இருக்கானுங்களே, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களே கொன்றவர்கள். அதனால தான் இறைவன் வந்து சபிச்ச கூட்டம் இது. அதனால் கடைசி காலம் வரைக்கும், உலகம் முடிவு நாள் வரைக்கும் இப்படி தான் இருப்பானுங்க. நாம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவனுங்கள்கிட்ட. இவனை எந்த அளவு தூரமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் நம்ம நாடு இப்போ வந்து யூதர்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. அந்த கட்டுப்பிடி வைத்தியம் நம்ம மோடி போயிட்டு நெத்தனியாக கட்டி பிடிச்சி குசலெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தார்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. நம்ம நாட்டில் வந்து அவர்கள் காலடி எடுத்து வச்சாங்கன்னாக்கே இப்போ ஓரளவு வந்தாச்சு. அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பாதிக்கணும், எப்போ பாதிக்கிறதுன்னு நம்ம அப்போ தான் தெரியும். அப்போ தான் வந்து ஏன்டா இவனை உள்ளே விட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யூதர்கள்ட்ட.